போன வீடியோவில் நம்ம பைத்தனில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி தெளிவாக பார்த்தோம். அண்ட் இப்போ நம்ம அந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டோடைய ரியல் டைம் யூஸ் கேஸ் வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவே பார்ப்போம். பிஃபோர் தட், நான் உங்கள் குரு அண்ட் வெல்கம் டு ஜி ஸ்கொயர். ஸோ நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக தான் இந்த மெயினாக இந்த வீடியோ போகிறதுக்கான ரீசனே. அவங்க வந்து இந்த ரியல் டைம் யூஸ் கேஸ் ஆஃப் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டோடைய இம்ப்ளிமெண்டேஷனை பற்றி கேட்டாங்க. ஸோ அதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட வந்திருக்கேன். ஒரு பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை வச்சு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் கிளாஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டெஃப் இனிட். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் செல்ஃப் கமா இதில் நான் அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த அக்கௌண்ட் ஹோல்டரில் வந்து இந்த அக்கௌண்ட் ஹோல்டருடைய நேம் வந்து யூஸ் ஆகும். ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர் அண்ட் தென் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டரை யூஸ் பண்ணுறேன். அந்த பேலன்ஸ் வந்து நான் 0ன்னு சொல்லிட்டு இங்கேயே இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், ஆஸ் யூஸ்வல் செல்ஃப் டாட் அக்கௌண்ட் ஹோல்டர், ஓகேவா? செல்ஃப் டாட் account holder is equal to account holder, then self dot balance is equal to balance. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து ஃபுல்லாக இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே பேலன்ஸ் வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து நார்மலாக ஒரு அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணோம், பேங்க்கில் போய் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸ் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஓகேவா? அதனால தான். சரி, இப்போ நம்ம இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 3 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணிப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு வச்சுப்போம். சரியா? தேர்ஃபோர் டெஃப் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். அதில் செல்ஃப் கமா அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் நான் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது என்னது, நம்ம டெபாசிட் பண்ண போகிற அமௌண்ட்டு, அதுதான் வந்து இங்கே பேராமீட்டரில் யூஸ் ஆகும். ஸோ இந்த டெபாசிட் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே நம்ம இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செல்ஃப் டாட் பேலன்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு அமௌண்ட், அதாவது நம்ம டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து பேலன்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? அதுதான் இந்த லைன். சரி, இப்போ நம்ம பேலன்ஸை வந்து நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம். ஸோ டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சின்ன மெசேஜ் இன்டிமேஷன் வர மாதிரி நான் செட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு எஃப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிட்டு அதில் வந்து அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறதுலே வந்துடும். தர்ஃபோர் இந்த பிளேஸ் ஹோல்டருக்குள்ளே அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் வந்து டெபாசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து வர மாதிரி கொடுத்துட்றேன். தென் அவர் நியூ பேலன்ஸ் வந்து ஷோ ஆகிற மாதிரி வச்சுப்போம். ஓகேவா? தேர்ஃபோர் அவர் நியூ பேலன்ஸ் இஸ் இங்கே இன்னொரு பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துட்டு அதில் வந்து பேலன்ஸ், அதாவது செல்ஃப் டாட் பேலன்ஸ். ஓகேவா? செல்ஃப் டாட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். சரி, இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு ஃபங்க்ஷன். இப்போ டெபாசிட் பண்ண முடியுது அப்படின்னா தென் ஆக்சுவலாக வித்ராவும் பண்ண முடியணும்ல. ஸோ அதனால் டெஃப் வித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு மெத்தட், அதுக்குள்ளே வந்து செல்ஃப் கமா இங்கேயே அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேராமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துலையும் நான் அமௌண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கேயே நான் அமௌண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். ஸோ இதனால் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் ஆகுமா அப்படின்னா டெஃபினட்டாக ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம வேறு மெத்தட் நேமை யூஸ் பண்ணி தான் கால் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டோடைய நேம் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. சரி, இப்போ வித்ரா பண்ணுறோம். ஸோ இந்த கண்டிஷனுக்கு வரப்போ நம்ம முதல்ல ஒரு விஷயம் யோசிக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ என்கிட்ட அக்கௌண்ட்டில் ஒரு 1000 ரூபா தான் பணம் இருக்குது அப்படின்னா நான் அந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு 2000 ரூபா பணம் வித்ரா பண்ண முடியணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா என்னால் அதை எடுக்க முடியுமா? டெஃபினட்டாக என்னால் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம சின்னதாக ஒரு கேஸ் எழுதணும். ஓகேவா? ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதணும். ஸோ நம்ம நார்மல் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். ஸோ ஓகேவா, இஃப் அமௌண்ட் இஸ் கிரேட்டர் தேன் என்னது, செல்ஃப் டாட் பேலன்ஸ். ஓகேவா? பேலன்ஸோட கிரேட்டராக இருக்குது அப்படின்னா தென் என்ன பண்ணணும், தென் இட் ஷுட் சே லைக் பிரிண்ட் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எடுக்க போகிற அமௌண்ட் வந்து அதே பேலன்ஸோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகணும், தென் செல்ஃப் டாட் பேலன்ஸ், ஓகேவா, மைனஸ் ஈக்குவல் டு என்னது, அமௌண்ட். ஸோ பேலன்ஸ்லேருந்து அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. தென் we can print
என்னது நம்மளோட அப்டேட்டட் அமௌண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் எஃப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிட்டு ஒரு பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ அமௌண்ட் வித்ரான், ஓகேவா, தென் நியூ பேலன்ஸ் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணிட்டு அதில் செல்ஃப் டாட் பேலன்ஸ் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருவோம். சரி, இப்போ இந்த லைனுக்கு கிளியர், இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ டெபாசிட் பண்ணியாச்சு, வித்ரா பண்ணியாச்சு, அதுக்கான செக்மெண்ட் ரெடி பண்ணியாச்சு. தென் நம்ம இப்போ இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்று யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் அப்புறம் அவரோட பேலன்ஸ் ரெண்டுமே வந்து சேர்ந்தே நமக்கு அவுட்புட்டில் காட்டுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மெத்தடு, ஓகேவா. ஸோ டெஃப் என்ன கொடுக்க போகிறோம், டிஸ்பிளே இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போமா. டிஸ்பிளே இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு, இதுக்குள்ள நான் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். தென் இந்த டிஸ்பிளே இன்ஃபோவில் ஆக்சுவலாக என்ன பண்ணணும், நம்ம அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் அண்ட் அந்த அக்கௌண்ட் ஹோல்டருடைய பேலன்ஸ் ஷோ ஆகணும்னு சொன்னோம்ல. therefore we can make a print statement அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அக்கௌண்ட் ஹோல்டர் யார் அப்படின்னா அந்த பிளேஸ் ஹோல்டர் என்ன கொடுக்கணும், செல்ஃப் டாட் அக்கௌண்ட் ஹோல்டர், ஓகேவா. தென் ஸோ இவங்களோட பேலன்ஸ் ஷோ பண்ணணும்னு சொன்னோம்ல. therefore பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பேலன்ஸ் என்ன அப்படின்னா செல்ஃப் டாட் பேலன்ஸ், ஓகேவா, செல்ஃப் டாட் பேலன்ஸ். சரி, இப்போ நம்ம 3 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸான டெபாசிட், வித்ரா அண்ட் டிஸ்பிளே இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு 3 மெத்தட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணணும், அதாவது கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இந்த கிளாஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தேவை. ஸோ ஒரு கிளாஸுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்கணும். ஸோ நான் இங்கே வந்து அக்கௌண்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் சாம்பிள் நேம் கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து நம்ம பேங்க்கோடைய ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல அக்கௌண்ட் 1. தென் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிட்டு பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேராமீட்டர் இருக்கு. ஸோ அந்த 2 பேராமீட்டரையும் நம்ம இந்த இடத்துல பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா ஃபார் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் நேம் வி கேன் கிவ் இட் அஸ் பேட்ரிக், ஓகேவா, பேட்ரிக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். தென் பேலன்ஸ் அப்படிங்கிற வேல்யூக்கு வந்து நான் என்ன அமௌண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னாக்கா வி கேன் கிவ் இட் அஸ் 3000, ஓகேவா. ஸோ நான் இன்னொரு அக்கௌண்ட்டுமே ஓப்பன் பண்ணுறேன், அக்கௌண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அக்கௌண்ட், அதுலேயுமே பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்டெக்ஸை ஃபாலோ பண்ணணும். தென் பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணியாச்சு, ஒரு நேம் கொடுக்கணும். we can give the name as மேரி. ஸோ அவங்களுடைய பேலன்ஸ் அமௌண்ட் என்னன்னு கொடுக்கலாம், we can give it as 2000 rupees. சரியா, ஓகே. இப்போ நம்ம 2 அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேட்ரிக் அப்படிங்கிறவர் அண்ட் செகண்ட் ஒன் வந்து மேரி அப்படிங்கிறவங்க. ஸோ இவரோட பேலன்ஸ் வந்து 3000 இருக்குது, இவங்களோட பேலன்ஸ் வந்து 2000 இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த கிரியேட் பண்ணல இந்த ரெண்டுமே வந்து இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. இன்ஸ்டன்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்ட் தான் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 இன்ஸ்டன்ஸ் வந்து நான் அந்த கிளாஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற அந்த கிளாஸுக்கு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நான் அந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண அடுத்த இன்ஸ்டன்ஸே என்ன இருக்கும் அப்படின்னா, புரியலையா? சரி, நான் இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண அடுத்த செகண்டே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டார் இருக்குல்ல, இந்த கன்ஸ்ட்ரக்டார் கால் ஆகி நமக்கு இந்த பேட்ரிக் அப்படிங்கிற நேம் வந்து செல்ஃப் டாட் அக்கௌண்ட் ஹோல்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த 3000 அப்படிங்கிறது செல்ஃப் டாட் பேலன்ஸில் ஸ்டோர் ஆகி ரெடியாக இருக்கும். எப்போ இந்த கிளாஸுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மெத்தட்ஸை நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இதை நம்ம ரன்னே பண்ணல, ஆனாலுமே இந்த லைன் இருக்கு, இந்த லைன் ஆஃப் கோட் வந்து பேக் எண்ட்ல ரன் ஆகி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். சரியா, ஸோ அது எப்படின்னு பார்ப்போமா. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ நமக்கு அவுட்புட்ல வந்து எதுவுமே பிரிண்ட் ஆகலை. சரி, இது ஏன் பிரிண்ட் ஆகலை அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம இங்கே எதுவுமே எந்த ஒரு மெத்தடையுமே நம்ம கால் பண்ணல, ஓகேவா. எந்த ஒரு மெத்தடுமே கால் பண்ணல அண்ட் நம்ம கால் பண்ணாதனால எதுவுமே வந்து பிரிண்ட் ஆகலை. சரி, இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு மெத்தடை வந்து கால் பண்ணுவோம். ஸோ அக்கௌண்ட் 1லேருந்து வி கேன் டெபாசிட் பண்ணலாம், ஓகேவா. டெபாசிட் பண்ணுற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன்.
எவ்வளவு 500 ருபீஸ் நான் டெபாசிட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நான் டெபாசிட் 500 அப்படின்னு கொடுத்துட்டேன். இந்த அமௌண்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு செல்ஃப் லாட் பேலன்ஸோட 500 ஆட் ஆகி எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஸோ 500 ருபீஸ் டெபாசிட் ஆயிருக்கும். நியூ பேலன்ஸ் வந்து எவ்வளோன்ட்டு நியூ பேலன்ஸ் வந்து காட்டணும். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆக்சுவலா ரன் பண்றதுக்கு முன்னாடியே அக்கௌண்ட் 1க்கு வந்து பேட்ரிக் அப்படிங்கிறது அக்கௌண்ட் ஹோல்டர்லையும் பேலன்ஸ் அப்படிங்கிறது செல்ஃப் லாட் பேலன்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து உண்மையா இல்லை பொய்யா தப்பா என்னன்ட்டு நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நான் சொன்னது உண்மை அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் 3500ன்னு வரணும். சப்போஸ் நான் சொன்னது தப்பு அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் 500ன்னு வரணும். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு 500 ருபீஸ் டெபாசிட்டட் அண்ட் த நியூ பேலன்ஸ் இஸ் 3500 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ நான் சொன்னது கரெக்ட் தான். அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்சுவலா கன்ஸ்ட்ரக்டருடைய வேலையே என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் ஒரு கிளாஸோடைய இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகுதோ தென் அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகிடும். நம்ம கால் பண்ணணும், செப்பரேட்டா கால் பண்ணணும். அதாவது எப்படி இங்க நம்ம டெபாசிட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை, அதாவது மெத்தடை நம்ம கால் பண்றோமோ அந்த மாதிரி இங்க நம்ம வந்து இந்த இனிட் அப்படிங்கிற அந்த மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம எப்பெல்லாம் இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோமோ தென் ஆட்டோமேட்டிக்காவே இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்து கால் ஆகிடும். சரியா? சரி, ரைட்டு. இப்போ அக்கௌண்ட் 1 உடைய டெபாசிட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். தென் அக்கௌண்ட் 1 உடைய வித்ரா ஃபங்க்ஷனும் பார்த்துருவோம். அக்கௌண்ட் 1 டாட் வித்ரா எவ்வளோ வித்ரா பண்ணலாம்? வி கேன் வித்ரா 1000 ருபீஸ். ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ 3500 இருந்த வேல்யூ 1000 ரூபா வித்ரா ஆனதுக்கப்புறம் 2500 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அக்கௌண்ட் 2 வச்சு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ நான் அக்கௌண்ட் 2 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஓகேவா? அக்கௌண்ட் 2 அதாவது செகண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் டாட் அவங்க வந்து டெபாசிட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? எவ்வளோ டெபாசிட் பண்றாங்க? ஆல்ரெடி அவங்க 2000 ரூபா டெபாசிட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஆல்ரெடி அவங்க பேலன்ஸ் 2000 இருக்கும். ஸோ இதோட நான் ஒரு 400 ருபீஸ் வந்து டெபாசிட் பண்றேன். இதை நான் ரன் பண்றேன். எனக்கு அவுட்புட்ல 400 ருபீஸ் டெபாசிட்டட், நியூ பேலன்ஸ் 2400 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சரி, இப்போ நான் வித்ரா பண்றேன். ஓகேவா? அக்கௌண்ட் 2க்கு நான் வித்ரா பண்றேன். பட் இந்த தடவை நான் என்ன பண்ண போறேன், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பேலன்ஸோட அதிகமா வித்ரா பண்ண பாக்குறேன். சரியா? ஆக்சுவலா 2000 பிளஸ் 400 2400 இருக்கு. நம்ம 3000 வந்து வித்ரா பண்ணுவோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நான் ரன் பண்றேன். எனக்கு அவுட்புட்ல இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதின அந்த கேஸ் இருக்குல்ல, இந்த கேஸ் வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகி ரன் ஆயிருக்கு. சரி, ஸோ இப்போ இந்த 3000 300ன்னு மாத்திடுவோம். மாத்திட்டு ரன் பண்றேன். ஸோ அவுட்புட்ல 2100 அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்துருச்சு. இப்போ நம்ம ஆக்சுவலா இந்த டிஸ்பிளே இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தோம். இந்த ஃபங்க்ஷன் அதாவது இந்த மெத்தட் வச்சிருந்தோம். சரி, இந்த மெத்தடையுமே நம்ம கால் பண்ணி பார்ப்போம். ஸோ அக்கௌண்ட் 1 பொறுத்தவரையில அக்கௌண்ட் 1 டாட் என்னது டிஸ்பிளே இன்ஃபோவா இப்படி கொடுத்துருவோம். ஸோ இங்க வந்து நம்ம எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டுமே பாஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா நம்ம இங்க எந்த பேராமீட்டருமே வந்து யூஸ் பண்ணல. சரியா? அதனால எதுவுமே பாஸ் பண்ண வேணாம். ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிடும். ஸோ இங்கே அக்கௌண்ட் 2க்கும் அதே மாதிரி வச்சிருவோம். அக்கௌண்ட் 2 டாட் டிஸ்பிளே இன்ஃபோ. ஸோ இங்கே பேரந்தசிஸ் முக்கியம், அதை மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் 1 அண்ட் அக்கௌண்ட் 2 உடைய டிஸ்பிளே இன்ஃபோ கரண்டா இருக்கக்கூடிய இன்ஃபோ வரும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டரான பேட்ரிக் அவருடைய பேலன்ஸ் வந்து 2500 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அந்த செகண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் மேரி அப்படிங்கிறோடது 2100 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ இப்படிதான் வந்து நம்ம ரியல் டைமா நம்ம பேங்க்ஸ்லயுமே ஒரு டெபாசிட் ஃபங்க்ஷனுமே ஒரு வித்ராவல் ஃபங்க்ஷன் அண்ட் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டருடைய டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அவரோட டீடைல்ஸ் எல்லாமே அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அவருடைய அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு, இந்த மாதிரி எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ பேக் எண்ட்ல இந்த மாதிரி சிம்பிள் லாஜிக் தான் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ரியல் டைம் யூஸ் கேஸ் ஆஃப் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் பைத்தன். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சேனல் இது வந்து கிரியேட் பண்ணதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன், ரிமைண்ட் பண்றேன்.
இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் ஐடி ஃபீல்டில் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸால சக்சீட் பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன், பர்சனலாக என்னன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத தான் நான் மீன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிக்காம அது வரல வரல அப்படின்ட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பயனுமே இல்லை. ஸோ புரிஞ்சு கத்துக்கிறதுல வந்து நிறைய பேர் வந்து லேக் ஆகுறோம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுமே சரி, என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் நான் பார்த்தவங்க எல்லாருமே வந்து லேக் ஆகுறாங்க. இங்கே ஆக்சுவலாக பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸோ ஒரு விஷயத்த A to Z இது எப்படி ரன் ஆகுது, இது விஷயம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இது ஏன் இப்படி ஒர்க் ஆகுது, இது ஏன் இப்படி ஒர்க் ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து ரிசர்ச் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நாலேஜுங்கிறது நம்மளை அறியாமலே டெவலப் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்னை பொறுத்தவரையில் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு புவர் பேக்ரவுண்ட்லேருந்து லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து வரவங்க, அவங்களாம் வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. பட் அங்கே பிரச்சனையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறது வந்து ஃபினான்சியல் சுச்சுவேஷன், மணி தான். சரியா? அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால அவங்க பேக்ரவுண்ட் டல்லாக இருக்குது. அண்ட் அவங்களால வந்து கரெக்டான விஷயத்த பிடிச்சி போக முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தானே தள்ளப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து பிரேக் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் எதையோ பிடிச்சி மேலே வந்துட்டேன். ஸோ என்ன மாதிரி ஏதோ ஒரு ஹோப்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹோப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பர்சனலாக இந்த வீடியோ போடுறதுக்கான மெயின் ரீசனு. ஸோ கீழே இருக்கக்கூடிய, அதாவது இப்போ கீழே இருக்கக்கூடிய, சரியா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய புவர் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஒரு Tier 3 காலேஜில் சேர்ந்துட்டு ஏன்டா இந்த காலேஜில் சேர்ந்தோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்து அடுத்து என்ன பண்ண போறேன்னே தெரியாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. ஸோ நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் என் சைட்லேருந்து கொடுத்துட்டே இருப்பேன். உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்னாலும் சரி. ஸோ இப்போ வந்து என்ன இது ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, இப்போ கரண்ட்டாக எது படிச்சா நல்ல ஸ்கோப் இருக்கும், எப்படி அந்த ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணோம். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக வந்து பேசிக்ஸ் வந்து நான் இப்போ ஆக்சுவலாக சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்தராக வந்து நம்ம இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக எப்படி எப்படிலாம் இந்த விஷயம்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக போவேன். சரியா? அது வந்து ஃபியூச்சர் கான்செப்ட்ஸ், அதையும் நான் வந்து சொல்லி தருவேன். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பேசிக் மட்டும் வச்சு எதாவது பண்ண முடியுமானா டெஃபினட்டாக ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பேசிக்கு அடுத்து எது எதெல்லாம் பண்ணணும், எப்படி எப்படி படிக்கணும், எப்படி எப்படி ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கைட் பண்ண நான் இருக்கேன். ஸோ அதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ மறக்காம என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் சிலருக்கு வழிகாட்டுதலாக இருக்கணும் அப்படின்ற ஆசையில் இறங்கிட்டேன். சரியா? இப்படி செய்யணும் அப்படின்ட்டு இறங்கிட்டேன். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணப்ப யாருமே இல்லை. நான் பார்த்ததெல்லாம் எப்படின்னா, பேசிக்ஸ் வந்து சொல்லித்தராங்க, ஓகேவா, பேசிக்ஸ் சொல்லித்தராங்க. பட் இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக யாருமே சொல்லலை. ஒன்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போன பிறகு தான் என்னடா அது அப்படியே தலைகீழே இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஒரு கேப், இந்த பிரிட்ஜ் கேப் இருக்குல்ல, ஒரு இண்டஸ்ட்ரியில் போனதுக்கப்புறம் எப்படி ஃபீல்டு இருக்கும் அண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ மெயினாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம், எப்படி எப்படிலாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அப்படியே சொல்லிட்டே வரேன். ஸோ இனிமேல் வரக்கூடியவங்க, இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க, ஸோ உங்கள் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஜெயிக்கணும், என் ஃப்ரெண்டுமே ஜெயிக்கணும், நான் மட்டும் ஜெயிச்சா பார்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநலமாக திங்க் பண்ணுறவங்க டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுமே நான் ஒன் ஆஃப் தி சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக தான் போட்டிருக்கேன். எல்லாம் இந்த வீடியோ வந்து ஷெட்யூல்லே இல்லை. ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இன்னும் ஃபர்தராக என்னென்ன விஷயத்துலலாம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஐடி ஃபீல்டில் வந்து நம்ம அவுடேட் ஆகாமல் மேலே மேலே வர முடியும் அப்படிங்கிற மாதிரியும் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஓகே, பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.